வேற ஒரு ப்ரோக்ராம்ல இருக்கிறதுனால நாங்க வந்து ஏடிஜிபி எல்லண்டா அவர்களிடம் கொடுக்குறோம். அனுமதி கேக்குறீங்க, அவங்க ரிட்டனா கொடுக்குறாங்களா? இல்ல, நேற்று வரை எங்களுக்கு ரிட்டனா வந்து ஒரு சில இடங்கள், நாங்கள் குறிப்பிட்ட இடங்கள், அதாவது அதெல்லாம் அனுமதிக்கப்பட்ட இடங்கள், ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒவ்வொரு ஊர்லயும் அனுமதிக்கப்பட்ட இடங்கள்னு காவல்துறை வைத்திருக்கிற இடங்களின் லிஸ்ட்ல வாங்கி தான் நாங்க ஒரு சில இடங்களை குறிப்பிட்டோம். அதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டது. அதனால நாங்க இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கோம்னா, இன்னைக்கு காலையில 10 மணிக்கு எங்களுடைய நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் திருச்சியில லெட்டர் கொடுத்திருக்காங்க. அதுல என்ன குறிப்பிட்டிருக்கோம்னா, போலீஸே ஒரு இடத்தை தேர்வு செய்து கொடுத்தாலும் நாங்கள் அதில் நடத்தி கொள்ள தயார் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து போக்குவரத்து நெரிசல், மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதின்னு சொல்றாங்க. மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள இல்லாத பகுதினா நாங்க பாலைவனத்துல தான் வச்சுக்க முடியும், இங்க ஊர்கள்ல வைக்க முடியாது. சென்னையில பிரதானமான ஒரே நிமிஷம், சென்னையில பாண்டி பசார்லயே பிரதமருக்கு ரோட் ஷோவுக்கு அனுமதித்த இந்த அரசு, பாண்டி பசார்ல, டி நகர்ல, பிரதானமான பாண்டி பசார்ல அனுமதித்த அரசு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் போக்குவரத்து அனைத்தும் முடக்கப்பட்டது பாண்டி பசார்ல. அதையே செய்ய முடிந்த அரசு இப்ப நாங்கள் வந்து, அதுவும் ஸ்கூல் நாள் அன்னைக்கு லீவு, நாங்க சனிக்கிழமை தான் 13ஆம் திட்டமிட்டது. அன்னைக்கு ஸ்கூல் காலேஜஸ் லீவு நாள், அன்னைக்கு எந்த இடையூறும் இருக்காது. கண்டிப்பாக காவல்துறை என்னத்தால் செய்ய முடியும். ஆனால் அவர்களுக்கு யாரிடம் இருந்தோ வந்த அழுத்தத்தின் காரணமாக இப்படி நடந்தது. சுகாதார ஊழியர்கள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது அங்க வந்து நான் வந்தேன்னா சில பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அழைச்சு இல்ல, சுகாதார பணியாளர்கள் அவர்களே கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில், அவர்களே அந்த பேட்டி சொல்லியிருக்காங்க, அவர்களே கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் எங்களுடைய தலைவர் வந்தால் அதை காரணம் காட்டி அவருடைய போராட்டத்திலிருந்து அவர்கள் விரட்டி அடிக்கப்படுவார்கள் அவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் எங்கள் தலைவர் வரவில்லை. மற்றபடி கண்டிப்பாக வந்திருக்கும். காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டால் திட்டமிட்டபடி நடைபெறுமா? கண்டிப்பாக அதை பரிசீலித்து அந்தந்த மாவட்டங்களுக்கு அனுப்பி